ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ராக் கட்டிங்குடைய டாப் போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோஸில் எப்படி பாடி மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் ஃப்ராக்குக்கு வந்து எப்படி எடுக்கணும், அதை ப்ராப்பராக எப்படி வந்து மார்க் பண்ணி பேட்டர்ன் ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ண பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி லைனிங் கிளாத்தில் போட்டு நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டாப்புக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கட் பண்ணியிருப்போம். அதை வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே கிளியராக வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பிகினர்ஸ்க்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்துடைய குட் சைட் பக்கம் எடுத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மெயின் கிளாத்துடைய குட் சைட் பக்கம் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் வந்து பின் பண்ணிக்க போகிறோம். கிளாத் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். மேலே கழுத்தகலை மார்க் பண்ணுறப்போ வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து மார்க்கர் வச்சு அந்த ரவுண்டாக கொடுத்துருக்கேன். ரவுண்ட் நெக் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவுண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத் மேலே போட்டு கட் பண்ணுறப்போ நான் கழுத்துக்கிட்ட கட் பண்ணி எடுக்கலை, எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை. இப்போ 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் சேஃப்டிக்கு. பிகினர்ஸ் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டுடைய குட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டு கழுத்தை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கட்டிங் வீடியோ தனியாக, ஸ்டிச்சிங் தனியாக, ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். டாப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ளீட்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், நம்ம கிளாத் வந்து எவ்வளோ கிளாத் வந்து நம்ம பாட்டமுக்கு எடுக்கணும், ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எவ்வளோ ப்ளீட்ஸ் வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதையும் அப்கமிங் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். சிசர் கட் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற நாச்சஸ் தையல் மேலே படாத மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை இப்போ மேல் சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் திருப்பிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் மேலேயே போட்டுக்கோங்க, மெயின் கிளாத் மேலே பற்றக்கூடாது நம்ம போடுற ஸ்டிச்சஸ். ஸோ வந்து லைனிங்கை திருப்பி விட்டுட்டு அந்த ஓரத்துலேயே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து ஈஸியாக திருப்பி கொடுக்கும். நெக் ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக வரும், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறக்கு. ஸோ அதனால தான் அந்த அமுக்கு தையல் வந்து நம்ம மேலே போட்டுடணும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு லைனிங் கிளாத் மேலேயே வந்து அந்த அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நம்ம மேல் தையல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கழுத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழுத்தும் நல்லா ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நல்லா வந்து மேல் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ராங் சைடு பக்கமாக, அதாவது மெயின் கிளாத்துடைய ராங் சைடு பக்கம் லைனிங் கிளாத்தை நல்லா திருப்பி விட்டுட்டு குட் சைடு பக்கம் வந்து கழுத்துக்கிட்ட ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு தையல் போட்டுங்க. இது அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்கன்னா நம்ம தையல் போட வேண்டியதில்லை, நல்லா நீட்டாக வந்து அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்து இழுத்து விட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க கழுத்தை சுற்றியும். இப்போ வந்து கழுத்துடைய ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து ஒரு படிமான தையல் அமுக்கு தையல் போட்டதுனால ஈஸியாகவும் இருக்கும் திருப்பி கொடுக்கறக்கு. ஸோ லைனிங் கிளாத்தை வெளியில் தெரியாத மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து மேல் தையல் போட்டுக்கோங்க.
நான் வந்து ஏன் 2 டைம்ஸ் சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து 1க்கு 2 தடவை நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டைமிங்க்கு வீடியோ அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ நம்ம ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ராங் சைட் பக்கமாக சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே ஹிப்பு கிட்ட இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம ஆம்கோல் கைக்கிட்ட அதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுற்றியும் தையல் போட்டுட்டு தான் நம்ம இது எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சுவிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தையல் போடாமையே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ண பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் நகர்ந்து வராமல் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல, ஆம்கோல் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அங்கெல்லாம் வந்து நார்ச்சஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு தையல் கழுத்துக்கிட்ட போட்டுக்கிறேன். சேஃப்டிக்காக வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாட் மட்டும் நம்ம பிடிச்சு தைக்கணும். டாட் வந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே வந்து நம்ம பிடிச்சு தைக்கணும். அப்போ 1 இன்ச் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். ஸோ வந்து ஷோல்டர் 2ஆக மடக்கி விட்டுட்டு நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சிலேருந்து வந்துட்டு அப்படியே ஒரு பாயிண்டில் வந்து ஒரு கூர்மையாக முடிச்சுக்கணும். ஷார்ப்பாக முடிச்சுட்டு நல்லா வந்து கீறி விட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. மேலேருந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து கீழே வர்றப்போ அப்படியே ஒரு டாட் பாயிண்டில் முடிச்சிடணும். டான் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டுட்டு நல்லா அது வந்து இடுப்பு பகுதிக்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த டாட் ஸ்டிச் பண்ணதை திருப்பி விட்டுட்டு கீறி விட்டுக்கோங்க. ராங் சைட் பக்கமாக இருக்கிறத திருப்பி விட்டுட்டு ஹிப்பு கிட்ட இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் வந்து அழுத்தி கீறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு டாட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 2வது டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து இடுப்பு அகலம் 8 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 8 இன்ச்சத்தில் பாதி 4 இன்ச். அந்த 4 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிக்கணும். நான் 4 இன்ச் மார்க் பண்ணி 1/2 இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கு பின்னாடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுக்கணும். இப்போ உயரம் வந்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதை விட 1 இன்ச் ஆட் பண்ணி 5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். டாட்டுடைய ஹைட் வந்து 5 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடும் இழுத்து விட்டுட்டு ஷோல்டர் அப்படியே 2ஆக மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ண டாட்டில் வந்து பாயிண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா வந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு மேலே வர்றப்போ நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சு விட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து இந்த டாட் ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். லுக் வைஸாக வந்து நல்லா பார்க்குறக்கு லுக் வைஸாக சூப்பராக இருக்கும். 2 டாட் கொடுத்தா தான் நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த டாட் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ஏதோ ஒரு சைடு மட்டும் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம டாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். சேம் நம்ம குண்டூசி வந்து நகராமல் குத்தி விட்டுட்டு நம்ம கழுத்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து முன்கழுத்து வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம 1/2 இன்ச் வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 6 இன்ச்சாக கிடைக்கும். பின்கழுத்து வந்து நம்ம 7 இன்ச் கொடுத்துருந்தோம். நம்ம இப்போ 1/2 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பினதுக்கு மீதி வந்து நம்மளுக்கு 7.5 இன்ச்சாக கிடைக்கும். ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். கழுத்துடைய உயரம் வந்து 7.5 இன்ச்சாக வரும். இப்போ நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறத நம்ம அடிச்சுக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரெடி பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து டாப் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணதை பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம்.
ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எப்படி கட் பண்ணணும், என்னென்ன எவ்வளோ அளவுக்கு மீட்டருக்கு கிளாத் வாங்கணும், ப்ளீட்ஸ் எப்படி கால்குலேஷன் போடணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே நம்ம தையலுக்கு படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தள்ளி வந்து அந்த தையல் மேலே படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு மேல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கை வந்து திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலேயே வந்து அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான். நான் வந்து ஆல்ரெடி வந்து பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி பேட்டர்ன் ட்ரா பண்ணுங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம துணி வாங்கணும், எவ்வளோ மீட்டருக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நீங்களே வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட முடியும். இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் போக வேண்டியதில்லை, நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை அமுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து மேல் தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்து லாங் சைடு பக்கமாக திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்துடைய நம்ம பக்கத்துக்கு மேலே கழுத்து சுற்றியும் வந்து இப்போ ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க. அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாகவே அந்த நெக் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் தையல் போட்டு முடித்தாச்சு. மேல் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு ராங் சைட் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து சுற்றியும் தையல் போட்டதுக்கப்புறமா ராங் சைட் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி நேராக வந்து வச்சுட்டு நம்ம ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இடுப்பகுதி முடிகிற வரைக்கும் சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு, சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஃப்ராக்கை வந்து அட்டாச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போல்லாம் வந்து எந்தவித சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, சுற்றியும் தையல் போட்டுக்கோங்க. ஒரு பதிப்பு தையல் மாதிரி போட்டுக்கோங்க, பதிச்ச மாதிரி. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பதிச்ச மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வந்து எங்கே ஆரம்பித்தோமோ ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கலாம் தையலை. இப்போ நம்ம சுற்றியும் தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு மேலே, ஆம்கோல் கிட்ட, இடுப்பு பகுதி கிட்ட அங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் கிளாத்துக்கு தெரிகிற மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ நான் நெக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ரெடி பண்ணமோ அது மாதிரி பேக் பார்ட்டுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து டாட் ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கேயும் டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம கட்டிங் வீடியோவில் மார்க் பண்ணியிருப்போம், லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலேயே வந்து இது டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. டான் தையலை போட்டு நல்லா ஷார்ப்பாக முடிச்சு விட்டு கீறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் 2ஆக மடக்கி விட்டுட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிற அகலத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டாட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து டாப் போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும், கிளாத் அதுக்கு எவ்வளோ வாங்கணும், எப்படி கால்குலேஷன் போட்டு ப்ளீட்ஸ் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ராக்குடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. டாப்புடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.